ஹலோ கைஸ், இன்னைக்கு 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே மெய்டும் ஹைஜோவை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்கே மெய்டு வந்து கேட்டிருப்பாங்க, நாங்கள் 2 பேருமே டேட்டுக்கு போகலாமான்னு. ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் நாளையிலேருந்து ஹைஜோவுக்கு ஒரு மெய்டாக இருக்கலாம். இதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. அங்க போற வழியிலேயே அவன் வந்து கேட்கறான், உங்களுக்கு வந்து என்ன விஷயம் பிடிக்கும்? எனக்கு ஹஹாரி அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு, அங்க வேணா நான் அவங்கள கொண்டு போறேன். ஆனா அவங்களோட மூடு சடனா மாற அவங்க திரும்பவும் வண்டி எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சரி, இந்த மாதிரி இவங்களுக்கு என்னதான் பிடிக்கும்? அதாவது ஃபுட்டு, ஏதாச்சும் இடம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, அப்படின்னு எனக்கு எதுவும் இல்லை. இதனால அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க செரி பிளவுசம்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. சரி, நம்ம வந்து இந்த இடத்துல என்ன சாப்பிடலாம்? கவலைப்படாதீங்க, நீங்க கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதை கேட்டோன்னே அவன் வந்து வீட்டு சமையல கேட்கறான். நான் அப்பதான் இவங்களால இந்த இடத்துல அதை பண்ண முடியாதுல. அவங்க பார்த்தா இது ஒத்துக்குறாங்க. அட, நீங்க ஒத்துக்குனீங்களா? அப்பனா எனக்கு ஒரே நிமிஷத்துல நீங்க சீக்கிரமா கொண்டு வரணும். கண்டிப்பா. என்னது, இதையும் ஒத்துக்குனாங்களா? நெக்ஸ்ட் சீன்லயே அவங்க சம வேகமா ஃபுட்டையும் கொண்டு வராங்க. இதை பார்த்து ஹைஜோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இது? அதாவது நீங்க டைம் மிஷின் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா என்ன? எப்படி உங்களால இதை பண்ண முடிஞ்சது? இது வீட்டுல சமைச்ச சாப்பாடா? இது வீட்டுல சமைச்சதுதான். நான் காலையில ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணனா, அதனால என்னோட கைப்பட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் இப்படி செஞ்சேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா இதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மெய்டு வந்து இவனுக்காக எவ்வளோ விஷயத்த யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய கைண்ட்னஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்க செஞ்ச சமையல அவன் சாப்பிட்டு பார்க்கறான். அதுல இருக்க எக்கு அதெல்லாம் சும்மா அப்படி அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இது வந்து என்னோட ஃபேவரட் டிஷ்ஷா இருக்கு தெரியுமா? ஆமா, இதை பத்தி ஹஹாரி மேம் கிட்ட நான் எல்லாத்தையுமே கேட்டேன். அவங்க வந்து எல்லாத்தையுமே சொன்னாங்க. எனக்காக நீங்க எவ்வளோ விஷயத்த பண்ணீங்களா? எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் உங்களால கிடைக்குது. இதுக்கப்புறம் அவன் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான். அந்த மரமும் அவ்வளோ அழகா இருக்கு. அங்க மெய்டு பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுனே இருக்காங்களா. இதை பார்த்து அவன் கேட்கறான், ஆமா என்ன விஷயம் மெய்டு? இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா? அவங்கள பார்க்க காலையிலேருந்தே நீங்க வேலை செய்யற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம். அதுவா, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்களா? அது என்னவா இருந்தாலும் சரி. இதை கேட்டோடனே ஹைஜோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அவ கேட்டது என்ன வேணாலும் பண்ணலான்னு. அங்க பின்னாடியே ஒரு வாய்ஸ் ஓவரும் கேக்குது. இந்த மாதிரி டைம்ல எங்கான பையன் கிட்ட இப்படி கேட்டா, அதாவது அவன் என்னதான் யோசிப்பான்? அவனோட மண்டை முழுக்க அப்படியும் எப்படியும் தான் யோசனை இருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சடனா அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. அங்க ஒரு கட்டை கிடக்கும், அதை அவன் கொண்டு வர சொல்றான். அதையும் அவங்க கொண்டு வராங்க. ஆமா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும்? வேற ஏதாச்சும் கொண்டு வரணுமா உங்களுக்காக? அட, நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த மாதிரி பண்ணா ஒரு நாய்க்குட்டிக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்படிலாம் பண்ணவே கூடாது, அது ஒரு தப்பான விஷயம். அப்படி பண்றதுக்கு நான் செத்து போயிடலாம். ஆனா என்னால இப்படி பண்ண முடியல. நீங்க வந்து இந்த கட்டையை தூக்கி போடுங்க, நான் வந்து கொண்டு வரேன். அதே மாதிரி அவ பண்றா. அங்க அவனும் கொண்டு வரானா. வந்து இப்படி பண்ணா அவங்கள நாய்க்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாத மாதிரியும் ஆச்சு. ஆமா ஹைஜோ, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்பனா உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹைஜோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் கொடுங்க, நான் வந்து பண்றேன். ஆனா ஹைஜோ அங்க கேக்குறான், ஆமா நீங்க வந்து எதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அதாவது ஆர்டர் கொடுத்தவனே பண்றதுக்கு உங்களுக்குன்னு சில பல விஷயம் இருக்கும்ல. அது வந்து உங்களுக்காக நீங்களும் பண்ணல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அந்த அளவுக்கு ஒத்து இல்ல. எனக்கு வந்து ஹஹாரி மேமும் நீங்களும் தான் எல்லாம். நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், நீங்க வந்து என்னோட ஆர்டர் அப்படி கேட்பீங்கன்னா கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நான் எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னா நான் சொல்றதை இதுக்கு மேல நீங்க பண்ணணும். அதாவது இதுக்கு மேலேயே நீங்க எனக்கு யூஸா இருக்க கூடாது. சரி, இதுதான் உங்களோட ஆசைனா நான் அதே மாதிரி பண்றேன். உங்க பக்கத்திலேயே அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்து அவன் சொல்றான், இங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, அப்ப நான் சைடா நிக்கிறேன். அங்க நிக்கும் போது நீங்க வந்து ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, திரும்பவும் நீங்க எனக்கு யூஸ் ஆகுறீங்க. சரி, நான் வந்து உங்க பின்னாடி நிக்கிறேன். இந்த வாட்டி உங்களுக்கு நான் தெரிய மாட்டேன். ஆனா நீங்க நிக்கிறனால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இப்பயும் நீங்க எனக்கு யூஸ் ஆகுறீங்க. சரி, இது வந்து போதுமா? நீங்க அப்படி நின்னா என்ன தூரத்துல இருந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரி, இது வந்து போதுமா? இல்ல, நீங்க வந்து ரொம்ப கியூட்டா அப்படி பாக்குறீங்க, அதனால எனக்கு ஒரு விதமா இருக்கு. சரி, அப்பனா என்கிட்ட வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஹஹாரி கிட்ட போய் நிக்கிறாங்களா. ஹஹாரி வந்து கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு? நீ வந்து எனக்கு மெய்டா அவனுக்கு இருக்கணும்ல, என்ன பிரச்சனை? இதுவா, ஒரு சொன்ன ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ண இருக்கேன். என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க ஒரு காலம் வந்து அதை பண்ணது ஹைஜோ தான். நீங்க வந்து அங்க நிக்கிறீங்களே, அதனால நான் வந்து யோசிக்கிறேன். நான் உங்களை பத்தி யோசிக்கும் போது என்னோட ஹார்ட் பீட் அது இன்னமும் ரைஸ் ஆகுது. இதனால மெய்டுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அவங்க அப்படி முழிக்கிறாங்களா. இப்பதான் ஹாரியே கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு? அதுவா, நான் என்ன பண்ணாலும் என்னால ஆர்டரையே ஃபாலோ பண்ண முடியல. சரி, ஏதோ ஒண்ணு, நீ திரும்ப அவங்கிட்டயே போ. இதுக்கப்புறம் அங்க வந்தா இப்பதான் ஹைஜோவே சொல்றான், என்ன பிரச்சனை? அதாவது உங்களால என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ண முடியல. ஆமா, நான் என்ன பண்றது? நான் வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களோட ஆர்டரை என்னால ஃபாலோ பண்ண முடியல. அப்படின்னா என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்ன வழி? அதாவது என்னோட லைஃபை நான் வந்து என் பண்ண வேண்டியதான் உங்களோட ஆர்டரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆயினே தான் இருக்கேன். இல்ல அப்படி இல்ல, இப்பயாச்சும்
இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? நீ இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சர்வ் பண்ற மாதிரி தான். அதாவது உனக்குன்னு ஒரு ஒத்து இருக்கு. நான் இந்த உலகத்துல நீ ஒரு முறையும் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற. அதனால நீ உன்னை குறைச்சி ஒண்டி யோசிக்காத. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா? அப்ப ஹஹாரி வந்து தான் காப்பாத்திருப்பா. அங்க வந்து அவளோட லைஃப பத்தி அவ தப்பா பேசிருப்பா. நீங்க காப்பாத்துறது வேஸ்ட். ஏன்னா என்னோட லைஃபுக்கு எந்த விதமான ஒத்தும் இல்ல. நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா உயிருக்கும் வேல்யூ இருக்கு. அதனால நீ கவலைப்படாத. நெக்ஸ்ட் சீன்ல இப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரியுது. இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு மெய்டா இல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நானும் பண்ணுவேன். அது எதுவா இருந்தாலும் நான் ஒரு பாய் ஃப்ரெண்டா உங்களுக்கு பண்ணுவேன். இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இதை வந்து அங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல, உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து தெரியும், அதாவது இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு. அதே தான் இப்பயும் ஆயிருக்கு. மத்தவங்க கிட்டயும் ஹைஜோ கேட்கறான். எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. சரி, இந்த எபிசோட்ல ஹைஜோக்கு புது கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அது ஒரு மெய்டு. அப்பனா ஏன் நம்ம எல்லாருமே மெய்டோட காஸ்டியூம் போடக்கூடாது? நான் இந்த அங்க சுத்தமா விருப்பம் இல்ல. அங்க ஹைஜோவும் சொல்றான், எனக்கு ஆசையா இருக்கு. அதாவது நீங்க எப்படி தெரிவிங்கன்னு. இது கேட்டோன்னே எல்லாருமே போட்டுக்க. அதை பார்த்தவன் அவ்வளவு சந்தோஷமா வரான். இந்த மாதிரி ஒரு வெல்கம நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ல ஏகப்பட்ட கோட்டிங்கும் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படியே ஓடினே இருந்தா இது அழுக்கும் ஆகும் போல. அவங்க அம்மாவும் இப்பதான் ஒரு விஷயமே சொல்றாங்க, நம்ம ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது? ஒரு மெய்டா இப்போ வந்து என்ன வேலைனா அவங்களோட ட்ரெஸ் அவங்க அழுக்காக்க கூடாது. அதுக்கு மத்த மெய்ட்ஸ் வந்து உங்க மேல ஷூட் பண்ணுவாங்க. அப்படி யாரு ஃபர்ஸ்ட் அழுக்காக்குறாங்களோ அழுக்காக்காம இருக்கிறவங்க தான் வினரு. உங்களுக்கு ஹைஜோ கிட்ட ஹக்கும் கிஸ்ஸும் கிடைக்குமா? இதை கேட்டோன்னே அவங்க இன்னமும் ஆர்வமா வராங்க. அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. இதுக்காக ஒரு பட்லர் மாதிரி அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்க இப்பதான் அவன் ரூல்ஸை பத்தியே சொல்றான். மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஷூட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. இந்த ஷூட் பண்ண அதுல இருந்து அவ ஈஸியாவே தப்பிக்கிறான். ஆனா அவ ஷூட் பண்றதுல இருந்து அவ தப்பிக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துல மாட்டிக்க அங்க லைட்டா தான் மிஸ் ஆகும். அதுக்குள்ள அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தண்ணியை தூக்கி அச்சு விட்டுறா. இதே மாதிரி பின்னாடி மெய்டும் தாக்க அவங்க 2 பேரும் அவுட் ஆயிராங்க. இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நான் விட்டு வைக்க கூடாது. அங்க அவங்க அம்மாவை தாக்க பின்னாடியே அந்த பொண்ணு வரா. ஆனா அதுக்குள்ளேயே பண்ண தூக்கி போட்டு அவளை தோக்கடிக்கிறாங்க. அங்க இதே மாதிரி நானும் தாக்க வரா. ஆனா அதுக்குள்ளேயே மெய்டு வந்து காப்பாத்துறாங்க. அங்க நானும் அந்த டிஸ்டன்ஸையும் தண்ணியோட வேகத்தையும் கேல்குலேட் பண்ணி தப்பிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இவ கிட்ட அங்க வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே சைட்ல பாக்குறா. சுசுகாவை பார்த்தோன்னே அவளை தாக்க வரா. சுசுகா கண்ணா பின்னான்னு தாக்க அங்க கடைசியில சுசுகா மாட்டிக்கிறா. சுசுகாவை தாக்கலன்னு போனா யாரோ ஒருத்தங்க இவளோட மண்டியில அச்சறாங்க. அப்புறம் தான் ஹைஜோ சொல்றான், இதை பண்ணதும் வேற யாரும் இல்ல, சுசுகா தான். அவ ஸ்டார்டிங்ல அப்படியே தாக்கியிருப்பா. இதனால அங்கேயே விழுந்திருக்கு. அதே மாதிரி அவ சைட்ல கண்ணா பின்னன் தாக்குனதுனால அவ மேலேயும் தண்ணி விழுந்திருக்கு. நீங்க 2 பேருமே அவுட். இதுக்கப்புறம் மிஞ்சிருக்குது அங்க 3 பேர் தான். இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஹக்காரியோட பிளானே. நான் ஹக்காரிக்கு நல்லாவே தெரியும் மெய்டு வந்து எப்படி அவங்க அம்மாவை காப்பாத்துவாங்கன்னு. நான் வந்து மத்தவங்க எலிமினேட்டாவ வெயிட் பண்ணேன். இப்போ இருக்குது எங்க அம்மா ஒண்டி தான். நான் கொஞ்சோண்டு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலே போதும், எப்படியாச்சும் என்னால ஜெயிக்க முடியும். மெய்டுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அவங்க அப்படியே அவுட் ஆயிலன்னு பாக்குறாங்களா? அதுக்கு ஹஹாரி விடவே இல்லை. நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, நானே அதுக்கு அவுட் ஆயிடுவேன். ஆனா அதுக்குள்ள ஹக்காரி அப்படியே தாக்கிறா. அங்க இதை பார்த்த மெய்டு செம வேகமா வந்து அங்கேயே ஷூட் பண்ணி தோக்கடிக்கிறாங்க. ஆனா அநியாயமா இப்படி எல்லாம் நீ போஸ்ட் கொடுக்க கூடாது. நான் என்ன பண்ண முடியும்? நீங்களும் தான் ஸ்டார்டிங்ல ஒரு விதமெல்லாம் போஸ குத்திங்க. அதனால இதெல்லாம் ஒத்துக்கிறது ஆப்வியஸான விஷயம் தான். இதுக்கப்புறம் அவங்க நல்லா பார்க்க மெய்டு மேலேயும் அங்க தண்ணியா இருக்கு. உண்மையை சொன்னா இந்த கேம்ல அங்க யாருமே ஜெயிக்கல. இதை பாக்குற ஹைஜோவும் சொல்றான், அப்படி இதுதான் விஷயம்னா இந்த கேம்ல எல்லாருமே ஜெயிச்ச மாதிரியாச்சு. இங்க எல்லாருமே வேற லெவல் பண்ணிட்டீங்க. இதனால எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி தான் அவன் சொன்ன விஷயத்தையும் நிறைவேற்றுறான். ஆளுக்கு என்ன வாழ்க்கையா? அங்க ஒருத்தங்களுக்கும் கிசையும் ஹக்கையும் கொடுக்க இதனால அவன் அப்படியே நனைஞ்சு போயிடறான். இதுக்கே எப்படின்னா போக போக என்னென்ன ஆகுமோ. அங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டோரியை பத்தி அவங்க சொல்றாங்க. அதாவது இவங்க தனியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே, அந்த டைம்ல தான் ஹஹாரி வந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு மத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கும் அந்த மெய்டு வந்து கேக்குறா, ஆமா அன்னைக்கு வந்து நீங்க எதுக்கு என்ன காப்பாத்த வந்தீங்க? அது ஆப்வியஸான விஷயம். நீ வந்து ரொம்ப கியூட்டா இருந்த. அதே மாதிரி ஹக்காரி வந்து சொன்னா, உன்னை வந்து என்னோட சைல்டை அடாப்ட் பண்ணிக்கலான்னு. நான் நீ வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி அன்னைக்கு காப்பாத்தினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை காப்பாத்தின விஷயம் அது வந்து ஒரு பெருமை தான். அங்க இப்படி இவங்க சொல்றாங்களா? அங்க மெய்டுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேருமே அங்க கட்டி பிடிக்கிறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.